பல வருட காத்திருப்புக்கு பின் இலங்கை அரசாங்கத்தினால் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இலங்கையின் ஆசிரியர் சேவைக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தன. இதனை 2 கட்டமாக விண்ணப்பிக்கும் வர்த்தமானி அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த 2023ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 10ஆம் தேதிக்குரிய விண்ணப்பங்களை யார் யார் என்று போடுகிறது, அதுக்கு பின்னால் வருகின்ற விண்ணப்ப படிவங்களை யார் யார் போடுறது என்ற ஒரு குழப்பம் எல்லோருக்கும் மத்தியில் இருக்குது. அதுக்கான விளக்கத்தினை இன்றைய கல்வி அமைச்சினால் ஊடக வெளியீடு ஒன்று செய்யப்பட்டிருந்தது. அதில் 2023 2ஆம் மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னர் அரசு சேவையில் உள்ள, அதே நேரம் அந்த திகதியிலே பட்ட சான்றிதழினை பூர்த்தி செய்த விண்ணப்பதாரிகளே குறித்த விண்ணப்பத்துக்கு விண்ணப்பிக்க முடியும் என்றும், அதற்கு பின்னால் உள்ள, அதாவது 2023 2ஆம் மாதம் 10ஆம் தேதிக்கு பின்னுக்கு உள்ள பட்ட சான்றிதழ் பெற்றவர்களோ உத்தியோகம் பெற்றவர்களோ அவர்கள் 2ஆம் கட்டமாக 2ஆம் மாதம் 20ஆம் தேதி கோரப்பட இருக்கிற விண்ணப்ப படிவத்தினூடாகவே தாங்கள் விண்ணப்பிக்க முடியும் என்றும், அதே நேரம் வயது எல்லையானது 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 45 வயதுக்கு உட்பட்ட விண்ணப்பதாரிகள் முதற்கட்ட எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று, அவர்களுக்கு இப்போது 48 வயதாக இருந்தாலும் அவர்கள் அந்த காலப்பகுதியில் 45 வயதிற்கு உட்பட்டவராக இருப்பதனால் அவர்கள் விண்ணப்பிக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் 40 வயதினை 2023ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 10ஆம் தேதி 40 வயதினை பூர்த்தி செய்த விண்ணப்பதாரிகள் திறந்த முறையிலான விண்ணப்பத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். அது அவர்களுக்கு தற்சமயம் 43 வயதாக இருந்தாலும் அவர்கள் அந்த காலப்பகுதியில் 40 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருப்பின் அவர்கள் விண்ணப்பிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே தற்சமயம் காணப்பட்ட அந்த குழப்ப நிலையினை கல்வி அமைச்சு போக்கியிருக்கிறது. இதனூடாக நீங்கள் 2023ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னர் அரசு சேவையில் இணைந்து, அதே நேரம் 2023 2ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களது பல்கலைக்கழக பட்ட சான்றிதழினை பூர்த்தி செய்தவர்களுக்கே தற்சமயம் கோரப்பட்டுள்ள, அதாவது 5ஆம் தேதி தொடக்கம் 19ஆம் தேதி வரையில் கோரப்பட்டிருக்கிற விண்ணப்பத்தினூடாக விண்ணப்பிக்க முடியும். ஏனையவர்கள் 2ஆம் மாதம் 20ஆம் தேதி தொடக்கம் 3ஆம் மாதம் 5ஆம் தேதி வரையில் கோரப்பட இருக்கிற விண்ணப்ப படிவங்களினூடாகவே அவர்கள் விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இது தொடர்பான தெளிவான விளக்கத்தினை தற்சமயம் உயர்கல்வி அமைச்சு வெளியிட்டிருக்கிறது. இந்த செய்தியை தற்சமயம் விண்ணப்பிக்க காத்திருக்கும் அனைவருக்கும் இத்தகவலை பகிர்ந்து கொள்ளவும்.